கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் இந்த காலையிலே தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. பலன் இல்லை அப்படின்னு வந்திருக்கிறவங்கள பார்த்து கத்த சொல்றா, உங்களுக்கு பலன் உண்டு. தகப்பனே நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய முதல் நாள்ல இருந்து பலப்படுத்துகிற கிறிஸ்து அப்படிங்கிற தலைப்புல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. போன வாரத்தில் ஆண்டவர் நமக்கு 3 விதத்தில் தம் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எனர்ஜி, ஸ்ட்ரென்த் தருகிறாரு. சோர்ந்த விடாய்த்து போனவர்களை அழைத்த தேவனுடைய அழைப்பை நோக்கி பிரயாணப்பட முடியாமல் இடையில வந்த சில வனாந்தர அனுபவத்தினால மனதில் சோர்வு, சரீரத்தில் பலவீனம், இந்த ரெண்டும் எல்லாருக்கும் உரியது. என்னென்ன வரும்? மனதில் சோர்வு, சரீரத்தில் பலவீனம். இந்த ரெண்டும் நம்மளை என்ன செய்யும்னா, தொடர்ந்து தேவனை பின்பற்ற விடாதபடி, தொடர்ந்து அவருடைய பாதையில நம் நடந்து போக விடாதபடி, எதற்காக என்னை அழைத்தாரோ அதை நோக்கி நான் பிரயாணப்பட விடாதபடி என்னை இளைத்து போக வைக்கும், என்னை திடனற்று போக வைக்கும். வருகிறதான வனாந்தர அனுபவம் யாராலையும் தாங்க முடியாது பிரதர். வனாந்தரத்தில் மேலையும் சூடு, கீழையும் சூடு. மேலே சும்மா ஹையில் இருக்கும் 110 டிகிரியில், கீழே அதை விட சுடு மணல். எப்படி இருக்கும்? இந்த பர்கர் பாருங்க, மேலையும் பண்ணு கீழையும் பண்ணு, நடுவில் வச்சுப்பாங்க பாருங்க ஒன்று. அதே மாதிரிதான் வனாந்தரத்தில் மேலையும் சூடு, கீழையும் சுடு மணல், நடுவுல வெந்து அவங்க தன்னால் அவ்வளவு பாடுகளை தாங்க முடியாதபடி இளைச்சு போனாங்க. இளைத்து போய் களைத்து போய் தொடர்ந்து போக வேண்டான்னு முடிவெடுத்துட்டாங்க. இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்களோடு ஆரம்பத்தில் அற்புதம் நடந்துச்சு, நம்பிக்கையோடு இருந்தீங்க. ஆரம்பத்தில் அனுகூலமான அடையாளம் கிடைச்சிச்சு, தைரியத்தோடு இருந்தீங்க. ஆனா போக 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 காரியங்கள் எல்லாம் தலைகளாய் மாறின உடனே நம்புகிறது நடக்கல, எதிர்பார்த்தது கிடைக்கல, சகலமும் எதிர்மறையாகவே இருக்கு. அதனால தொடர்ந்து போகிறத காரியங்களை நம்பிக்கை குறைந்து இன்னும் தொடர்ந்து போகக்கூடிய பிரயாணத்துல சோர்ந்து போய் சரீரத்திலேயும் பலன் இல்லாம மனதிலேயும் உற்சாகம் இல்லாம விட்டுறலாம், இனிமே அதிகமாலாம் ஜெபம் பண்ண வேண்டாம், இனிமே உபவாச ஜெபத்துக்கெல்லாம் போக வேண்டாம், இனிமே அதிக நேரம் சும்மா கடமைக்காக 2 வார்த்தை ஜெபத்தை வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற அளவுல யாருடைய காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டதோ, இளைத்து போனீர்களோ, யாரெல்லாம் தடுமாறி போனீர்களோ அவர்களை கர்த்தர் திடப்படுத்துகிற தேவன் இந்த காலை நேரத்தில். அப்படிப்பட்ட தேவன் மறுபடியும் பலப்படுத்துகிற கர்த்தர். ஆமென் சொல்ல விரும்புறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படிப்பட்ட சோர்ந்தவர்களை தேவன் மறுபடியும் எழுப்புவதற்கு 3 காரியம் செய்வார் அப்படின்னு போன வாரத்தில் கர்த்தர் பேசினாரு. சோர்ந்தவர்களை மறுபடியும் எழுப்ப கர்த்தர் 3 காரியம் செய்வார். முதல் காரியம் பலப்படுத்துவார். என்ன செய்வார்? பலப்படுத்துவார். 2வது காரியம் திடப்படுத்துவார். என்ன செய்வார்? திடப்படுத்துவார். 3வது காரியம் இடை கட்டுவார். சோ இந்த 3 அனுபவம் வித்தியாசம் உள்ளது. 1 பலப்படுத்துகிறவர், 2 திடப்படுத்துகிறவர், 3 இடை கட்டுகிறவர். இந்த 3 அனுபவம் வித்தியாசமானது பாருங்க. இந்த 3ஐயும் நமக்கு செய்து சோர்ந்தவர்களை மறுபடியும் அவர்கள் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு தேவன். ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். முழு சபையும் சேர்ந்து உங்க கையை மேல உயர்த்தி கண்ண மூடி, ஆண்டவரே இன்னைக்கு நானும் கிட்டத்தட்ட இளைத்து போய் தான் வந்திருக்கேன், நானும் களைச்சு போய் தான் வந்திருக்கேன், நானும் சோர்ந்து போய் தான் வந்திருக்கிறேன். ஆரம்பத்தில் அற்புதம் நடந்த பொழுது
அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு, அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இடையில காரியம் எல்லாம் மாறினதுனால என்னுடைய விசுவாசம் குறைந்து மனதில் சோர்வும் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறேன்ப்பா, என்னை பலப்படுத்துங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னை பலப்படுத்துங்க. ஒரு வார்த்தை எல்லாரும் சேர்ந்து, என்ன பலப்படுத்துங்க, என்ன துடப்படுத்துங்க, என்ன இடை கட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. எதற்கு? எல்லாவற்றையும் செய்வதற்கு. எதுக்கு? எல்லாவற்றையும் செய். இந்த இடத்துல நான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும். இதை குறைச்சு இந்த இடத்துல நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும் உங்களுக்கு. எல்லாவற்றையும் செய்வதற்குன்னா சிலருக்கு அந்த வார்த்தை மட்டும்தான் உள்ள ஏறும், மற்ற எதுவும் போகாது, மற்ற எதுவும் போகாது. அப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்யறதுக்கா, நம்ம விரும்புகிறதெல்லாம் செய்யறதுக்கா? கவனிங்க, நீ உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், நான் நினைக்கிறத நான் விரும்புகிறத நான் போற பவுல் சொல்றாருல, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அப்படின்னா நான் நினைக்கிறதெல்லாம் கிடையாது, நான் விரும்புகிறதெல்லாம் கிடையாது. நான் போற பாதையில எனக்கு விருப்பமான காரியங்கள், சில ஆட்கள் தேவையில்லாத எண்ணங்களை, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத சிந்தனைகளை, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத நினைவுகளை மனசுல வச்சுக்கிட்டு அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் வந்திருப்பீங்க. பாஸ்டும் கரெக்டா அடிக்கிறாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, ஓ கர்த்தர் என் கூட பேசினாரு எனக்கு அப்படின்ட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, தவறுதலா எடுத்துக்கொள்ள கூடாது. சில உதாரணம்லாம் வருது, வேண்டான்னு நினைக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க, வேண்டாம். சரி, அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சோ எல்லாவற்றையும் செய்வதற்குன்னா அதுல ஒரு சின்ன நம்ம கவனம் செலுத்தணும். எதை அப்படின்னா, நம்ம விரும்புகிறதெல்லாம் கிடையாது. ஆரம்பத்துல கர்த்தர் எனக்கு உதவி செய்திருந்தாலும் கூட, ஆண்டவர் அற்புதம் செஞ்சு நான் வாழ்ந்திருந்தாலும் கூட, இடையில ஒருவேளை நான் அவருக்கு விரும்பாத பாதையில போனேன்னு வைங்களேன், அங்க அதெல்லாம் என்ன செய்ய மாட்டாரு, வாய்க்க பண்ண உடைச்சி எரிஞ்சிருவாரு. உடைச்சி எரிஞ்சிருக்காரு பைபிள்ல. இந்த யோசபாத் அப்படின்னு ஒரு மன்னன் உண்டு பைபிள்ல. அவன் செய்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணாரு. அவனுக்கு எதிராக அவ்வளவு பெரிய மன்னர்கள், 3 தேச மன்னர்கள் வந்த பொழுதும் கூட நின்று கொண்டு, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை அப்படிங்கிற வார்த்தையை பெற்றவன். தேவன் நேரடியா இறங்கி யுத்தம் பண்ணினார் அவனுக்காக. பெரிய இக்கட்டிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார். அவனையும் தேசத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேவன் தந்தார். பராக்காவில் கூடி கர்த்தரை அவர்கள் பாடி மகிமைப்படுத்தினாங்க. வந்த யுத்தம் பெரிய சமாதானத்தோடு போனாங்க. துவக்கத்தில் அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது யுத்தத்தில் ஆரம்பிச்சிச்சு. யுத்தத்தில் ஆரம்பிச்சது அமெரிக்கையா இருந்ததுன்னு பைபிள்ல இருக்கு. அதுல 30 வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல், யுத்தம் இல்லாத இளைப்பாறு. தேவ பிள்ளையே கவனிங்க. அதனால தேச ராஜ்யபாரம் என்ன செஞ்சுச்சா, ராஜ்யபாரம் என்ன பண்ணுச்சா, அமெரிக்கா. ஆதி நாட்களில், ஆரம்ப நாட்கள்ல, ரட்சிக்கப்பட்ட நாட்களில், அல்லது நேற்று வரைக்கும், கடந்த ஆண்டு வரைக்கும் உங்க காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கலாம். நீங்க செய்த எல்லா காரியங்களையும் தேவன் கூட இருந்து வாய்க்க பண்ணியிருக்கலாம். சோ வந்த யுத்தம் சமாதானத்தில் முடிஞ்சிருக்கலாம். யுத்தத்தில் ஆரம்பிச்ச உங்க வாழ்க்கை எத்தனையோ கட்டங்கள்ல பெரிய பெரிய யுத்தத்தை சந்திச்சீங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று அந்த யுத்தம் சத்தம் இல்லாம ஒளிஞ்சு போக முடியும். தேவன் உங்களுக்காக பராக்கிரமசாலியாய் கர்த்தர் தூதனை அனுப்பி உங்களை விடுவித்திருக்கலாம். யோசபாத்து அந்த பிரச்சனையின் நடுவுல தேவன் அவனுக்கு யுத்தம் பண்ணினபடினால அமெரிக்கையா இருந்துச்சான். கவனிங்க, சில நேரத்துல இப்படி ஒரு அனுபவம் இவனுக்கு தொடர்ந்து இருந்ததுனால இடையில என்ன பண்ணிட்டானா, வேண்டாத சோழிய உன்னை பார்த்தான், செய்யக்கூடாத காரியத்தை உன்னை செஞ்சான். செய்யக்கூடாத காரியத்தை அவன் செஞ்சதுனால அப்படியே கீழே போனீங்கன்னா முடியும் பொழுது 36 எடுங்க, 36 அதுலயே 36 எடுங்க, 2 நாளாம 20ல 36 எடுங்க. கவனிங்க, இது உனக்கு என்னடா வேலை, இது உனக்கு வேலையா, இந்த தேவையில்லாத வேலையில எங்க போகும்படி
உன்னை அங்க யாரு போக சொன்னா? அங்க உன்னை யாரு விசாரிக்க சொன்னா? அங்க உன்னை யாரு டிக்கெட் போட சொன்னா? இது உனக்கு தேவையில்லாத வேலை இல்ல. நீ இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்யும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுக்கு கர்த்தருடைய வழியை போதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். இப்ப எங்க போகிறதுக்காக? தர்சீசுக்கு போகும்படி கப்பல்களை செஞ்சான். இது வேண்டாத ஜோலி இல்ல. விடுவாரா? விடுவாரா? அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. இப்போ ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு கர்த்தர் சமூகத்துல வந்து நின்ன உன் இக்கட்டு நேரத்துல கர்த்தர் உனக்கு துணை செஞ்சாரு. துணை செஞ்ச உடனே நீ யுத்தம் பண்ணல, சத்தம் இல்லாம கர்த்தர் யுத்தம் பண்ணாரு. பெரிய வெற்றியை கர்த்தர் தந்தாரு. அந்த பழைய வெற்றியை மனசுல வச்சுக்கிட்டு, பழைய அந்த ஜெயத்தை மனசுல வச்சுக்கிட்டு, இப்போ நீ போகக்கூடாத இஸ்ரவேலுடைய ராஜாவோடு நீ உடன்படிக்கை பண்ண, தோழமை செய்த, கர்த்தர் விரும்பாத நபரோடு கூட சேர்ந்து நீ தர்சீசுக்கு போக புறப்பட்டதுனால அந்த கப்பலை என்ன செஞ்சாராம் கர்த்தர்? சரி ராஜா போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வான்னு அனுப்பல. தேவ பிள்ளைங்க கர்த்தர் விரும்பாத ஒரு பிரயாணத்தில் நம்ம ஏறுவோம்னா கப்பலு அதை கர்த்தர் வாய்க்க பண்ண மாட்டாரு. இப்ப இடையிலேயே ஐயா சைக்கிளில் போகணும், பஞ்சர் ஆனா பிரச்சனை இல்லை. டூ வீலரில் போய் பஞ்சர் ஆனாலும் பிரச்சனை இல்லை, அவசர சேவை உதவி வரும். நீ கப்பலில் போய் பஞ்சர் ஆனா எங்க வரும் உனக்கு அவசர சேவை? நீ கடல்ல பிரயாணப்படும் பொழுது உனக்கு எப்படி வர அவசர சேவை? அதனால எல்லாவற்றையும் செய்ய என்னை பலப்படுத்துவார் அப்படிங்கிறதுக்காக என் மனசுல தோன்றுகிறதெல்லாம், எனக்கு கற்பனையில் வருகிறதெல்லாம், நான் இச்சையினால, என் சுய விருப்பத்தினால, தேவ சித்தம் இல்லாத காரியத்தை, தேவன் விரும்பாத காரியத்தை, விரும்பாத உலக உறவுகளோடு இணைந்து கொண்டு செய்ய தீர்மானித்தவினால் அவைகளெல்லாம் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தர மாட்டாரு. இதை ஏற்றுக்கொள்ள துணிச்சல் இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ சித்தத்தை அறிஞ்சு, தேவ திட்டத்தை அறிஞ்சு கவனிங்க. பராக்கிரமசாலி, ஒத்த மனுஷன், ஒரு சிங்கத்தை, உயிருள்ள சிங்கத்தை கொன்றவன், ஒரு தாடை எலும்ப வச்சு 1000 பேரை கொன்றவன், அரண்மனை கதவை தோல்ல தூக்கிட்டு போனவன், தூக்கிட்டு மலையில ஏறினவன், கர்த்தர் அவன் கூட இருந்தார், எல்லாவற்றையும் செய்ய பலன் தந்தார். ஆனா போகக்கூட இடத்துக்கு போகும் பொழுது அந்த பலன் இல்லை. அந்த பலன் இல்லை. நீ போகக்கூடாத இடத்துக்கு, பார்க்கக்கூடாத காரியத்தை பார்த்துக்கிட்டு கவனிங்க, ஆண்டவர் எனக்கு பலன் தருவார், பலன் தருவார், பலன் தருவார். பார்க்கக்கூடாத பார்க்கறதுக்கு அந்த பலன் கிடையாது. ஸோ எல்லாவற்றையும்னா அதில் சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதில் சில காரியம் இருக்கு. நீங்க தேவன் விரும்பாத காரியத்தை பார்ப்பீங்க, தேவன் விரும்பாத காரியத்தை பேசுவீங்க, தேவன் விரும்பாத காரியத்தில் செயல்படுவீங்க. அதுல தேவன் பலன் தருவாரா? இல்லை. தவறுகளை நினைச்சு கூட கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு ஏன் பலன் தர்றாருன்னா, எனக்குன்னு ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஓட்டத்தில் விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய என் ரட்சகரை மட்டும் நான் பார்த்து கொண்டு என் ஓட்டத்தில் பொறுமையோடு நான் ஓடுவதற்கு, இடதுபுறம் சரியாம வலதுபுறம் விலகாம, ஒருபோதும் யாரையும் பார்த்து இடராம கர்த்தரை மட்டும் பார்த்து நான் தொடர்ந்து ஓடுவதற்கு அந்த பலனை எனக்கு தர்றாரு. யாரும் எப்படி பணம் பரவாயில்ல, என் ஓட்டத்தை நான் ஓடணும் ஆண்டவரே, என் ஓட்டத்தை, என் விசுவாச ஓட்டத்தை நான் ஓடணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நீங்க கொடுத்த ஓட்டத்தை நான் ஓடணும், நான் ஓடி முடிக்கணும், அதற்கு எனக்கு பலனை தாங்கப்பா. அல்லேலூயா. கவனிங்க, ஒரு 2-3 காரியத்தை வேகமா கவனிக்கலாம். தேவன் நம்மை பலப்படுத்தி செய்ய வைக்கிற காரியமும், கர்த்தர் நம்மை பலப்படுத்தி எதை செய்ய வைக்கிறாரு? எதற்காக இந்த பவுலை கர்த்தர் பலப்படுத்தினாரு? இந்த பவுலை தேவன் பலப்படுத்தின நோக்கம் என்ன? என்ன திட்டத்துக்காக, என்ன காரியத்துக்காக கர்த்தர் பவுலை பலப்படுத்தினாரு? வேகமா ஒரு 2-3 காரியத்தை வரிசையா கவனிக்கலாம். கலாத்தியர் 2:7 வாசிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கவனிங்க, பேதுருவை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நம்முடைய தேவன் நம்மை
பலப்படுத்துகிறவர். இப்ப பேதுருவை பலப்படுத்தி இருக்கிறாரு. அடுத்து யாரை பலப்படுத்துறாரு? அடுத்த வசனம். அப்படியே வலது கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவதற்கு நீங்க என்ன பலப்படுத்துறீங்க. கவனிங்க, முதல் வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. 7 பேதுருவை பலப்படுத்தினவர் என்னை. பவுல கர்த்தர் எதற்கு பலப்படுத்தினார்? நம்பர் ஒன் அவருக்கென்று குறித்த ஊழியத்தை அல்லது அவருக்கென்று குறித்த வேலையை செய்வதற்கு கர்த்தர் பவுலை பலப்படுத்தினார். கவனிங்க, யூதர்களுக்கு அப்போஸ்தலரா இருக்கும்படி யாரை பலப்படுத்தினாரு? பேதுருவை. நீ யூதருக்கு பாஸ்டர், புரியுற மாதிரி சொல்றேன், நீ யூதருக்கு பாஸ்டர், அதுக்கு உனக்கு அந்த கிருபை, அந்த அபிஷேகம், அந்த அழைப்பு, அந்த பலன். ஆனா பவுல் யாருக்குன்னா யூனிவர்சல் பாஸ்டர். அவர் மொத்த உலகத்திலையும் புறஜாதிகளுக்கு, அன்றைக்கு அறியப்பட்ட புறஜாதிகளுக்கு பாஸ்டா இருக்கணும். அப்படின்னா இவர் எந்த சர்ச்சில் தான் பாஸ்டா இருக்கணும்? பேதுரு யூதருடைய சர்ச்சில். இவர் எந்த சர்ச்சில் பாஸ்டா இருக்கணும்? பவுலே புறஜாதிகள் சர்ச்சில். 2 சபை இருக்குங்க எருசலேம்ல. உதாரணம் புரியுற மாதிரி சொல்றேன். ஒன்னு யூதர்களுக்குரிய சபை, இன்னொரு புறஜாதிகளுக்குரிய சபை. இப்போ கர்த்தர் பேதுருவை எந்த சபைக்காக பலப்படுத்தினாரு? யூதர்கள். பவுலை எந்த சபைக்காக பலப்படுத்தினாரு? கவனிங்க, ஊழியங்கள்ல மொத்தம் 5 ஊழியம். தெரிஞ்சவங்க வரிசையா சொல்லுங்க. அப்போஸ்தலர், தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர், போதகர். 5 ஊழியம். மறுபடியும் சொல்லுவோமா? அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதகர் ஊழியம். கவனிங்க, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் பலப்படுத்துகிறாரு. எல்லாரும் எல்லாத்தையும் செய்திட முடியாது. விருப்பம் இருக்கிறதுனால எல்லாரும் செய்ய முடியாது. பேதுருவே, நீ யூதர்களுக்கு நீ அப்போஸ்தலன், பவுலே நீ புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். அப்போ இங்க ஏன் பலப்படுத்தினார்னா, நீ விரும்புகிறத செய்யறதுக்கு நான் உன்னை பலப்படுத்தல, நீ என்ன செய்யணும்னு சொல்லி உன்னை குறிச்சு நான் திட்டம் வச்சிருக்கிறனோ அதை செய்வதற்கு தான் நான் உன்னை பலப்படுத்துகிறேன். எனக்கு 1000 விருப்பம் இருக்கலாங்க, எனக்கு 1000 விருப்பம் இருக்கலாம். ஆனா எனக்கு விருப்பம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் செய்திட முடியாது. அதே சமயத்தில் நான் செய்யும்படி கர்த்தர் என்னை எதற்காக பலப்படுத்தினாரோ அது விருப்பம் இல்லாவிட்டாலும் நான் செய்ய வேண்டும். மறுபடியும் சொல்றேன், எனக்கு விருப்பம் இருக்கிறது எல்லாவற்றையும் நான் செய்திட முடியாது. ஆனா எனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் நான் செய்யும்படி கர்த்தர் எதற்காக என்னை பலப்படுத்தினாரோ அதற்காக நான் அந்த ஊழியத்தில் நிற்க வேண்டும். கை வைத்து ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்றீங்களா? எனக்கு விருப்பம் இருப்பதுனால அல்ல, நான் என்ன செய்யணும்னு நீங்க திட்டம் பண்ணி என்ன பலப்படுத்தினீங்களோ அதை செய்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமீன் சொல்றீங்களா? கவனிங்க, ஊழியம் என்பது கர்த்தருடையது. அதற்குரிய அழைப்பும் தேவனிடத்திலிருந்து தான் வர வேண்டும். ஒருவேளை உங்க அப்பா அம்மா உங்களை ஒப்பு கொடுத்திருக்கலாம், உங்க அப்பா அம்மா உங்களை கற்பத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாம், அல்லது ஒரு யூத் கேம்ப்ல அது ஒரு ஆராதனை முடிவில் ஊழிய அழைப்பினால் தொடப்பட்டு நீங்கள் அர்ப்பணிச்சிருக்கலாம். எப்படியோ கவனிங்க, ஊழிய பாரம் இருக்கிறவர்கள் விரும்புகிறதுனால நீங்க செஞ்சிட முடியாது. வெத்தலைபாக்கு பெட்டி கடை எல்லாரும் யாருனாலும் வைக்கலாம், மீன் கடை யாருனாலும் போடலாம், பலசர கடை யாருனாலும் போடலாம். ஹலோ, புரியுதான்னு சொல்றது இல்ல? நம்ம பிசினஸ் யாருனாலும் செய்யலாம், பணம் இருந்தால் செய்யலாம். ஆனா ஊழியம் என்பது பின்னணியம் இருப்பதுனாலேயோ பணம் இருப்பதுனாலேயோ வரப்போகிறதில்ல. அழைப்பு வந்தால் மாத்திரம்தான், அது தேவனிடத்திலிருந்து வந்தால் மட்டும்தான். அது நான் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ, நான் இதைத்தான் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் எனக்கு ஒரு பலனை தந்திருக்கிறார்.
98 ரட்சிக்கப்பட்டு 2000 99 அபிஷேகம் பெற்ற 2000 ஊழியத்துக்கு கர்த்தர் அழைச்சாரு, ஒப்பு கொடுத்தேன். அப்போ எனக்கு பல விருப்பம் இருந்துச்சு. அந்த நாள் இந்நாள் வரைக்கும் நான் ஃபாதருடைய ஃபேன். எனக்கு அப்போ பல விருப்பம் இருந்தது. ஃபாதர் மீட்டிங் எங்கே நடந்தாலும் போயிடுவேன். அப்போது வயசு எனக்கு ஒரு 15 வயசு 16 வயசுலாம் பார்த்துக்குவேன். எங்கே நடந்தாலும் ஓடிடுவேன், எந்த ஊர் நடந்தாலும் ஓடிடுவேன். வேலை செய்வேன், சம்பளம் வாங்குவேன், வீட்டுக்கு கொடுப்பேன், மீதியை வச்சுருப்பேன், சேமித்து வைப்பேன். எந்த விருதுநகராக போயிடுவேன், சிவகாசியாக போயிடுவேன். இதுக்கு முன்னாடி ஊர் பக்கம் போனதே இல்லை. ஃபாதர் மீட்டிங் எங்கே நடந்தாலும் ஓடிடுவேன். அப்போது அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை, ஃபாதர் மாதிரியே நம்மளும் கல்யாணம் பண்ணாமல் ஃபாதர் மாதிரியே இந்த அங்கேயே போட்டுக்கிட்டு ஃபாதர் மாதிரியே மைக்கு பிடிச்சி பாடினா அடா 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 கேட்கறதுக்கு நல்லா இருக்குண்டா. ஆனால் நீ பாடினா ஒரு பையன் நிற்க மாட்டான் பார்த்துக்கோ. சில ஆட்களை பார்த்த உடனே நமக்கு ஒரு எமோஷனலா ஒரு உள்ள வரும் பார்த்தீங்களா. அப்படி விரும்புறதுனால நான் செஞ்சிட முடியாது. அப்படி விரும்புறதுனால இவனை விட்டா அப்படியே போயிடுவான்னா அதனால சிலருக்கு சில விருப்பம் வரும். சிலரை பார்த்து கொஞ்சம் ஒரு ஆள் சத்தமாக பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. அதுதான் சத்தமாக பிரசங்கம் பண்ணி பயமாக இருக்கு எனக்கு. சத்தமாக பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் 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 தேவ கிருபையை பெற்று பிரசங்கம் பண்ணக்கூடாது. சிலருக்கு சில ஆளை பார்த்த உடனே விருப்பம் வரும். அவரை மாதிரி பாடுனா எப்படி இருக்கும், அவரை மாதிரி பிரசங்கம் பண்ணா எப்படி இருக்கும், அவரை மாதிரி ஜெபம் நடத்தினா எப்படி இருக்கும். இப்படி விருப்பம் இருப்பதனால நான் செஞ்சிட முடியாது. நான் செய்ய வேண்டும் என்று தேவன் எதை எனக்கு நியமித்திருக்கிறாரோ அதற்காகத்தான் தேவன் என்னை பலப்படுத்தி இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா நான் என்ன செய்யணும்னு அவர் விரும்பி என்னை பலப்படுத்திருக்கிறாரோ அதை செஞ்சாதான் ஒன்று நான் 100% நான் யூஸ் ஆக முடியும், என் ஜனங்களுக்கு 100% ப்ளஸ் பண்ண முடியும். மறுபடியும் சொல்றேன், நான் எதை செய்யணும்னு அவர் விரும்பி என்னை இதற்காக பலப்படுத்தினாரோ அதை நான் செஞ்சா மட்டும்தான் நானும் 100% பயன்பட முடியும். எனக்கு கீழே இருக்கிற ஜனங்களும் அந்த ஊழியத்தினால 100% ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஏன்னா பவுலை உருவாக்குனது வேற காரியத்துக்கு, பேதுருவை உருவாக்குனது வேற காரியத்துக்கு, என்ன உருவாக்குனது வேற காரியத்துக்கு. என்னை எதற்காக உருவாக்குனாரோ நான் அதைத்தான் செய்யணும். அவர் உருவாக்காத வேற ஒரு காரியத்தை நான் செய்யக்கூடாது. இப்போ கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடி அது முன்னாடி தான் நின்று வந்திருக்கீங்க மணிக்கணக்கா. அதுக்கு நம்ம முகம் பார்க்கிற பேருக்கு என்னதான், அதுக்கு பேர் என்னதான் கண்ணாடி. நீங்க கண்ணில் போட்டிருக்கீங்களா, இதுக்கு பேர் என்னதான் கண்ணாடி. ஆனா அது வேற காரியத்துக்கு, இது வேற காரியத்துக்கு இல்லையா. என்ன கண்ணில் போடுற கண்ணாடி கண்ணுக்குள்ள போடுறதுக்காக, பார்வைக்காக. முகம் பார்க்கிற கண்ணாடி முகம் பார்த்து சரி பண்றதுக்காக. அதை போட்டு கண்ணில் மாட்டிட்டு அலைய முடியுமா சொல்லுங்க. அதுவும் கண்ணாடி தான் பாஸ்டர், இதுவும் கண்ணாடி தான் பாஸ்டர். நான் இதை மாட்டிக்கிட்ட போறேன், மாட்டிக்கிட்டு போ. அதை மாட்ட முடியுமா? முடியாதுல்ல. இந்த கண்ணாடி கண்ணில் போடுறதுக்காக அது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த கண்ணாடி எல்லாரும் பார்த்து தங்களை சரி பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அது அங்கதான் இருக்கணும், இது இங்கதான் இருக்கணும். அது அங்க இருந்தா பிரச்சனை இருக்காது, இங்க இருந்தா பிரச்சனை இருக்காது. ஆமென் சொல்றீங்களா? அதே மாதிரிதான் யார் யாரை எதற்காக தேவன் ரட்சிக்கப்பட்டப்படனே தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணினார்ல, அபிஷேகம் பண்ணும் பொழுது நீ இதைத்தான் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் திட்டத்தை மனசுல வச்சு உன்னை பலப்படுத்தி இருக்கிறாரு. அதை மட்டும்தான் நம்ம செய்யணும், அதை மட்டும்தான் செய்யணும். தம்பி நல்லா போடுறான் அப்படின்ட்டு நாம் போய் குச்சி எடுக்க முடியுமா? நாம் போய் எடுக்க முடியுமா? அது சரியா இருக்குமா? சரியா இருக்காது. இல்லாட்டா அவங்க இந்த மைக் எடுக்க முடியுமா? அது சரியா இருக்காது. இவர் இங்கே நிற்கணும், அவர் அங்கே உட்கார்ந்துருக்கணும், இவர் இங்கே உட்கார்ந்துருக்கணும். அவர்களை எதற்காக பலப்படுத்தினாரோ அவர்கள் அதை செய்ய வேண்டும். ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரையும், அபிஷேகம் பட்ட அத்தனை பேரையும் நீங்க அபிஷேகம் பெறும் பொழுது எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களை பலப்படுத்தினாரோ அதை செய்வதற்காக கர்த்தர் இந்த பலனை தந்திருக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் அதை செய்வதற்கு தவறினாலோ, அதை விட்டுட்டு வேற ஏதாவது செய்து கொண்டிருந்தாலோ, இந்த செய்தி நேரத்தில் இருதயத்தில் ஒரு அர்ப்பணத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. எதற்காக என்னை பலப்படுத்தினரோ அதை நான் செய்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதை விட்டுட்டு வேற எதையும் செய்யக்கூடாது, எதையும் நான் செய்யாம இருந்துடவும் கூடாது. அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க குடும்ப பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவராக இருந்தாலும் சரி,
உங்களுக்கு ஒரு பொறுப்புகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கும் ஏதோ ஒன்றை செய்வதற்கான ஒரு பலனை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. ஒவ்வொருவரும் சிலர் ஜெபிப்பதற்காக உங்களை பலப்படுத்தி இருப்பாரு, சிலர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காக உங்களை பலப்படுத்தி இருப்பாரு, சிலர் கர்த்தருடைய சபைக்காக இரவும் பகலும் முழங்கால நின்று ஜெபிப்பதற்காக கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருப்பாரு. எதற்காக கர்த்தர் உங்களை பலப்படுத்தினாரோ அதை செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா. நம்பர் 2, வேகமா போறேன், டைம் இல்லாதனால வேகமா போறேன். நம்பர் 2, கர்த்தர் நமக்கு எதற்காக இந்த பலனை தர? 1 தீமோத்தேயு 1:12 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். முதல் காரியம், அவர் குறித்ததை நிறைவேற்றுவதற்காக பலப்படுத்தினார். ரெண்டாவது, இங்க பவுலை தேவன் எதற்கு பலப்படுத்தினார்னா அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எதுக்கு பவுலை இங்க உன்னை பலப்படுத்தினாரு? அங்க உன்னை பலப்படுத்தினாரு புரஜாதிகளுக்கு நீ பாஸ்டா இருக்கும்படி உன்னை பலப்படுத்தினாரு. அது மாதிரி நாங்களும் எதற்காக பலப்படுத்தப்பட்டோமோ அந்த வேலையை நான் செஞ்சாதான் உருப்படும். அந்த வேலையை செஞ்சாதான் உருப்படும். டெய்லர் வெட்டுறவங்களும் கத்திரி தான் வச்சிருக்காங்க, அவங்களும் கத்திரி தான் வச்சிருக்காங்க. ஆனால் அவர் துணியத்தான் வெட்டணும், இவங்க இங்கே வெட்டணும், அப்போ தான் நல்லா இருக்கும் இல்லையா? நான் 10-15 வருஷமாக நான் டெய்லராக இருக்கிறேன், நான் 25 வருஷம் டெய்லராக இருக்கிறேன். எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். அதையும் வெட்டுவோம் இதையும் வெட்டுவோம் அப்படின்னு வெட்டினார்னா இல்லையா? அவரவர் என்ன வேலையை செய்யணுமோ அதைத்தான் என்ன செய்யணும். ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு ப்ராஜெக்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும், பார்த்துக்கீங்களா? அது மாதிரி தான் தேவ பிள்ளைகள் நமக்கு கர்த்தர் ஒரு திட்டம் நோக்கம் வைத்து நம்ம அபிஷேகம் பண்ணிக்க, அதை நம்ம செய்யணும். ரெண்டாவது, பவுலை இங்கே எதுக்கு பலப்படுத்தினார்னா அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்தினபடினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எதுக்கு? கீழே பாருங்க, 16 இருக்கு. 16 இருக்கு. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமா இருப்பவர்களுக்காக அந்த திருஷ்டாந்தம் அப்படின்னு புரியுதா யாருக்காவது அந்த வார்த்தை? திருஷ்டாந்தம் அப்படின்னா மாடல், மாதிரி, முன்மாதிரியா இருப்பதற்காக இங்க எதுக்கு பவுலை பலப்படுத்தினார்னா, முதல்ல ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்காக. ரெண்டாவது, அந்த வேலையில் ஒன்ன மாதிரி யாரும் பெஸ்ட் இல்லை, உலகத்தில் இனிமே யார் அந்த வேலையை செஞ்சாலும் பவுலை மாதிரி செய்யணுங்கிற ஒரு மாதிரியை காண்பிப்பதற்காக கர்த்தர் பலப்படுத்தினார். கை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம் எல்லாரும். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? இங்க எதற்கு பலப்படுத்தினார்னா, திருஷ்டாந்தம், மாதிரி வரப்போகிற விசுவாசிகள், சபைக்கு வருகிறதான விசுவாச பிள்ளைங்க எல்லாரும் ஒன்ன பார்த்து கற்றுக்கிடணும். ஜெபமா இந்த அக்காவை மாதிரி பண்ணு, வேத வாசிப்பா இந்த அண்ணனை மாதிரி பண்ணு, ஊழியம்மா இவரை மாதிரி ஊழியம் செய், ஆத்துமாதாயமா இவரை மாதிரி பண்ணு அப்படின்னு மாதிரியாக வைப்பதற்கு, சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும், மாடலாக வைப்பதற்கு, முன்மாதிரியாக வைப்பதற்கு. அப்போஸ்தல ஊழியத்தில், சபைகளை ஸ்தாபிக்கிற ஊழியத்தில், சுவிசேஷத்தை வைராக்கியமாய் போதிக்கிற ஊழியத்தில், அரண்மனைக்குள்ளாகவும் அரண்மனை ராஜாக்கள் கால்களும் நடுங்கத்தக்க அளவில் வைராக்கியத்தோடு சுவிசேஷத்தை சொல்லுகிற அந்த ஊழியத்தில் கர்த்தர், உலகமெங்கும் இன்றைக்கு பல ஊழியர்கள் இருக்கலாம், ஆனால் பவுலைத்தான் கர்த்தர் அதுக்கு திருஷ்டாந்தமாக, அதற்கு மாதிரியாக தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தனி யூனிக், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தனி விசேஷமானவங்க. தேவ பிள்ளைகளே, முதல்ல நான் செய்யும்படி என்ன பலப்படுத்துறாரு. ரெண்டாவது, அந்த எந்த காரியத்தை செஞ்சனோ அந்த காரியத்தை என்ன மாதிரியாக கர்த்தர் மாற்றும்படி என்ன பலப்படுத்துகிறாரு. இது எவ்வளோ விசேஷம் இல்லை பார்த்தீங்களா? எவ்வளோ விசேஷம் பார்த்தீங்களா? முன்ன தெரியாத காரியத்தை என்ன செய்ய வைக்கிறாரு. கர்த்தருடைய அழைப்பும் கிருபையும் அபிஷேகம் இருந்தா உனக்கு திறமை இருக்குன்னு அவசியம் இல்லை.
எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. எனக்கு எதுவும் தெரியாது பாஸ்டர், எனக்கு அதெல்லாம் பேச தெரியாத பாஸ்டர். நாங்கள் என்ன பேச்சு போட்டில் பிஹெச்டி முடிச்சு தான் வந்திருக்கிறோம். ஆனால் அந்த அதிகாரம், அந்த கிருபை, அந்த அழைப்பு, அந்த அபிஷேகம்னா எங்கே ஆக்டிவேட் ஆகும்னா அங்கே எங்கே ஆக்டிவேட் ஆகுமோ அங்கே ஆக்டிவேட் ஆகும். செய்ய தெரியலை, திறமை இல்லை அப்படிங்கிறதுக்காக முடங்கி போக வேண்டாம், பயந்து போக வேண்டாம், ஒதுங்கி போக வேண்டாம், ஓரமாக போயிட வேண்டாம். கிருபை இருந்தால் போதும். செய்ய வேண்டியதா செய்வதற்கு பலப்படுத்தின தேவன் அதை செய்ய வைக்கிறது மட்டும் இல்லை, அதில் உன்னை தனி யூனிக்காக கர்த்தர் மாற்றுவார். அதில் சிறந்தவனாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். மற்றவர்களுக்கு மாதிரியாக தேவன் மாற்றுவார். ஆமீன் சொல்கிறீங்களா? அப்போ 2 காரியம் சொல்லியிருக்கேன். ஒன்று, எதுக்கு பலப்படுத்துகிறாருன்னா குறிப்பிட்ட வேலையை, எனக்குன்னு குறித்த வேலையை செய்ய பலப்படுத்துகிறாரு. 2, எதுக்கு பலப்படுத்துகிறாருன்னா அதில் என்ன மாதிரியை வைப்பதற்கு. தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் பவுல் எழுதப்பட்ட நிருபத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்ல. சபை யார் தெரியுமா? எழுதப்படாத நிருபம். எழுதப்படாத நிருபம். இங்க இருக்கிற சிலர் ஜபத்துக்கு மாதிரியாய் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. சிலர் ஊழியத்துக்கு மாதிரியாய் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. சிலர் சாட்சிக்கு மாதிரியாய் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. சிலர் ஆத்தும ஆதாயத்துக்கு மாதிரியாய் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துக்கு மாதிரியா இருக்கிறீங்க. கொஞ்ச காலம் கழித்து இன்னும் ஒரு சில நாட்களுக்குள், வரக்கூடிய சில காலங்களுக்குள் கர்த்தர் ஒரு கீழ்காற்றை கோவில்பட்டில் வர்ஷிக்க பண்ணுவாரா? காடை வந்து விழுந்த மாதிரி சபைகளுக்குள்ள ஆத்துமாக்களை தேவன் திரளாய் கொண்டு வருவாரா? இயேசுவை விசுவாசிக்கும்படி திரள் கூட்டம் உள்ள வருமா? கவனிங்க கவனிங்க. அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து கத்துக்கிடணும். அதைத்தான் சொல்ல வந்தேன். ஒரு பெருங்கூட்டம் இனிமே இயேசுவை விசுவாசிக்கும்படி வருவாங்க உள்ள. அவங்க அத்தன் பவுல் சொன்னாரு, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு பொருட்டாக, அவர்களுக்கு திருஷ்டாந்தமாக இருக்கும்படி வரக்கூடிய புதிய ஆத்துமாக்கள், புதிய நபர்கள் அந்நிய மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ள வருவாங்களா? இயேசுவை எப்படி பின்பற்றணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேதத்தை வாசிக்கணும், எப்படி ஆராதனைக்கு வரணும் அப்படிங்கிறத உங்களை பார்த்து கத்துக்கிடணும். அதற்கு உங்களை மாதிரியாய் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதற்குத்தான் கர்த்தர் சபையை பலப்படுத்தி இருக்கிறாரு. அதை விரும்பி அர்ப்பணிக்கிறவங்க மட்டும் கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். உங்களை பார்த்து சொல்லணும். உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? சொல்லணும். இவங்கள மாதிரி சொல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். 3வது, தேவன் எதற்காக பவுலை பலப்படுத்தினார் என்று அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாமா? வேகமாக அதை மட்டும் வாசிட்டு 2 தீமோத்தி 4:16-17 மட்டும் வாசிங்க. 2 தீமோத்தி 4. நான் உள்ளுக்குள்ளே போகவே இல்லை, ஹெட்டிங்கை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 2 தீமோத்தி 4:16-17. எல்லாரும் என்னை எப்ப கைவிட்டாங்களா? அடுத்த வசனம், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற்றுவதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். அடுத்த வார்த்தை, சிங்கத்தின் வாயில் எங்க இருக்காரு இப்போ? சொல்லுங்க, எங்க இருக்காரு? சிங்கத்துக்குள் வாய்க்குள் அகப்பட்டா தப்ப முடியுமாரையா? இதுவரைக்கும் கூடயே வந்த பவுல் எங்க போனாலும் பெருங்கூட்டம் கூட இருக்கும். எபேசுக்கு போனாலும் ஒரு பெருங்கூட்டம் பவுல் கூடயே வருவாங்க. பிலிப்பிய சபைக்கு போனாலும் பெருங்கூட்டம் பவுலுக்கு வரும். கொலோசிய சபைக்கு போனாலும் வரும். எங்க போனாலும் பவுல் கூட பெருங்கூட்டம் இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் பாஸ்டர். அப்போஸ்தலன் பால் இஸ் வெரி பவர்ஃபுல் பாஸ்டர். அவர் மிகப்பெரிய வல்லமை உள்ள தேவ ஊழியர். ஆனால் அவர் கூடவே என்ன செய்வாங்க? ஒரு கூட்டம் இருப்பாங்க. அப்போ பவுல் கூட அவ்வளோ பேர் எல்லா இடத்துக்கும் போனவங்க. இப்போ பவுல் எங்க இருக்காரு? சிங்கத்தின் வாயில் இருக்கும்போது பவுல் என்ன சொல்றாரு? எல்லா பேரும் என் கூடயே இருந்து என்னை காப்பாத்துனீங்களா? அப்படியே சொல்றாரு. என்ன சொல்றாரு? எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். தேவ பிள்ளையே, உங்கூட வலதுபுறம் 10 பேர், இடதுபுறம் 10 பேர். உங்களுக்குள்ள ஒரு எவ்வளோ பெரிய தைரியம் இருக்கு இல்லையா? உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கு இல்லையா? ஆனால் இதுக்குள்ளே போகும்பொழுது ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. சிங்கத்தின் வாய்க்குள்ளே போகும் பொழுது, உபத்திரவத்தின் குகையில் போகும் பொழுது, நெருக்கத்தின் பாதையில் போகும் பொழுது ஒருவரும் கூட இருக்க மாட்டாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. நேசித்தவங்க, கூட சேர்ந்து சந்தோஷப்பட்டவங்க,
கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்தவங்க, சந்தோஷமா நேரத்தில் உன் கையை பிடிச்சி கொண்டாடினவங்க, வாக்கு பல வார்த்தைகளை அள்ளி கொடுத்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நீ சிங்கத்தின் வாயை போன்ற உபத்திரவத்துக்குள்ள போகும் பொழுது. இப்படிப்பட்ட நேரத்தில், பவுல் இருக்கிற நெருக்கத்தின் நேரத்தில் அவருடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர் என்ன சொல்றாருன்னா, கவனிங்க, சொல்றாரு, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் இருக்கவில்லைன்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் நாசமா போட்டோம் அப்படின்னாரா? என்னை கைவிட்டீங்களடா, என்னை விட்டு போனீங்களடா, உனக்கு ஒரு கை, உனக்கு ஒரு காலு, நீ நாசமா அப்படி சொன்னாரா? சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காக புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்கு என்னை இங்கே ஏன் பலப்படுத்தினார் தெரியுமா? இப்போதான் வார்த்தை கவனிங்க, இப்போதான் பாயிண்ட் கவனிங்க. இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலைய, பவுல் இருக்கிற எதிரான சூழ்நிலைய அவ எதிரான சூழ்நிலையா பார்க்கல. அந்த நெருக்கத்தின் நேரத்தை நெருக்கத்தின் நேரமாய் பார்க்கல. கைவிட்டவங்களை சபிக்கல, கைவிட்டவங்களை தூற்றல. அவர்களுக்காக கிறிஸ்து எப்படி சிலுவையில், ஆமென், நம்ம எல்லாரும் அவரை கைவிட்டம் தானே, சிலுவையில் அவரை எல்லாரும் கைவிட்டம் தானே. ஆனால் நம்ம மேல அவர் சாப வார்த்தையில் அள்ளி கொட்டல இல்லை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதே போல பவுலும் சிலுவை போன்ற உபத்திரவத்தின் பாதையில் அவரை கைவிட்டவர்களுக்காக இப்ப என்ன சொல்றார் தெரியுமா? அந்த குற்றம் அவர்கள் மேல், அந்த சுபாவம் அப்படியே இருக்கு பாத்தீங்களா? பிதாவே இவர்களுக்கு, அந்த குற்றம் இவர்கள் மேல். அந்த கிறிஸ்துவின் சுபாவம் அப்படியே உள்ள வந்துட்டு பாத்தீங்களா? அப்ப இங்க எதற்காக கர்த்தர் பவுலை பலப்படுத்தினார்னா, நம்ம வாழ்க்கையில வருகிற எதிரான சூழ்நிலைகள், எதிர்மறையான சூழ்நிலைகளை அதை நாம நேர்மறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். கவனிங்க, எதற்கு இவர் நேர்மறையாய் மாற்றினார்னா, சொல்றாரு, என்னாலே பிரசங்கக்காகவும் புறஜாதியார் எல்லாரும், நீங்க கைவிட்டீங்களடா, உங்க மேல நான் கோவப்படலை. நீங்க என்னை விட்டுட்டு போனீங்களடா, உங்க மேல நான் ஆத்திரப்படலை. நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போனதுனால உங்க மேல நான் எவ்விதத்தில் நான் ஆத்திரப்படலை, கோபப்படலை. ஆனா இந்த எதிரான சூழ்நிலையில நான் கோபத்தை வெளியே காட்டாம, என் வேதனையை வெளியே காட்டாம, எதிரான சூழ்நிலையா இருந்தாலும் பிரசங்கம் நிறைவேறணும், வார்த்தை எல்லாரும் கேட்கணும். அந்த எதிரான சூழ்நிலைய கர்த்தர் பலப்படுத்தின போது அவர் அதை அனுகூலமாய் மாற்றிக்கொண்டார். அவர் அதை தனக்கு நேர்முகமாய் மாற்றிக்கொண்டார். அவருடைய வேலையை செய்வதற்கு நேர்முகமாய் மாற்றிக்கொண்டார். கைவேற்றி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில எப்பொழுதுமே அனுகூலமான சூழ்நிலை வரும்னு நீங்க நினைக்காதீங்க. சில நேரத்தில் எதிரான சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். அதில் இருந்த எல்லாரும் கைவிடத்தான் செய்வாங்க. அந்த நேரத்தில் யாரையும் குற்றம் சாட்டாம, யாரையும் தூஷிக்காம, நாமும் சோர்ந்து போகாம, கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்காமல், ஒருபோதும் பின்வாங்கி போகாமல், அந்த நேரத்தில் ஒரு பலன் உங்களுக்கு கடந்து வரும். அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு பலனை உங்களுக்கு தருவார். எதுக்கு தெரியுமா? அந்த எதிரான சூழ்நிலைகளை நீங்கள் நேர்முகமாய் மாற்றிக்கொள்வதற்காக, அந்த எதிரான சூழ்நிலையை நீங்கள் அனுகூலமாய் நீங்கள் மாற்றிக்கொள்வதற்காக கர்த்தர் ஒரு பலனை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, ஆமென் சொல்றீங்களா? தேவன் பவுலை எதற்காய் பலப்படுத்தினார்? அவருக்குன்னு குறித்ததை நிறைவேற்றுவதற்கு. தேவன் பவுலை எதற்காக பலப்படுத்தினார்? அந்த காரியத்தில் அவரை மாதிரியாக மாற்றுவதற்கு. தேவன் பவுலை எதற்காக பலப்படுத்தினார்? எதிரான சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில் அதை நேர்முகமாய் நம்ம பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் எதிரான சூழ்நிலைகளை ஒரு நாளும் துவண்டு போய் சோர்ந்து போய், எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த பாதை அப்படின்னு கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. அந்த நேரத்தை பிசாசு பயன்படுத்துவான். பாத்தியா எவ்வளோ ஜெபம் பண்ண, எவ்வளோ விசுவாசமாக இருந்த, எவ்வளவு கர்த்தரை பின்பற்றின, உனக்கு பாரு சிங்கத்தின் வாய், உனக்கு பாரு எல்லாரும் கைவிட்டாங்க. ஒரு பக்கம் பிசாசு பயன்படுத்துவான், உன் மனச்சாட்சியிலும் பல கேள்விகள் எழும்போம். இது ரெண்டுக்குமே இடம் கொடுக்காம தேவன் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பலனை தருவாரு. அந்த இடத்துல ஒரு பலனை தருவாரு, ஒரு விசேஷத்தை பலனை தருவாரு. நீங்க அதுக்கு எதை பயன்படுத்தி, அதை நேர்முகமாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, அவர் வார்த்தை நிறைவேறுவதற்காக அந்த நேரத்தை கர்த்தருக்கென்று நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. இந்த பலனை ஆண்டவர் நமக்கு தரணும்னா பவுல் ஒரு காரியம் செஞ்சாரு. பிலிப்பியர் 3:8 வாசிங்க. பிலிப்பியர் 3:8 வேகமா வாசி. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்துல பவுல் மேன்மையா எண்ணின சில காரியம் இன்னைக்கு அவர் கர்த்தருடைய பாதத்துல வந்து சொல்றாரு, நான் எதை மேன்மையா எண்ணினோம். யூதனுக்கு யூதன், எபிரேயனுக்கு எபிரேயன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், 8ஆம் நாளில் விருத்த சேதம் பண்ணப்பட்டவன், நான் பரிசேயில் பிறந்த பரிசேயன், ரோம குடியுரிமை பெற்றவன். இப்படி அவருக்கு மேன்மையா இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்று சொல்றாரு, அது எல்லாம் எனக்கு குப்பை, எனக்கு அது நஷ்டம், நான் விட்டு விடுகிறேன். ஏன் தெரியுமா? உன்னை கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்ட உடனே சில காரியத்தை விட்டுட்டு வந்திருப்பீங்க. ரட்சிக்கப்பட்டனால சில உறவுகள், சில லாபங்களை விட்டுட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் கஷ்டத்தின் பாதையில் போகும் பொழுது 2 விதத்தில் நம்ம திங்க் பண்ணலாம். ஒரு விதம் எப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்தோடு நேற்று நம்ம விட்டு வந்த லாபத்தையும் நம்ம இணைச்சு பார்த்தா நம்ம இருதயம் அங்கே தான் போகும். சொல்றது புரியுதா? புரியுதுல? இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்தை நேற்று விட்டு வந்த லாபத்தோடு இணைச்சோம்னா நம்ம இருதயம், ஐயோ விட்டுட்டு வந்துட்டேனே, இருந்திருந்தா இன்னைக்கு கிடைச்சிருக்குமே நம்ம நினைப்போம். ஆனா பவுல் என்ன பண்ணாரு தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற வேதனைய நேற்று விட்டு வந்த அந்த லாபத்தோடு இணைச்சு பார்க்கல, நாளைக்கு வரப்போகிற கிறிஸ்துவின் மகிமையோடு இணைச்சு பார்த்தாரு. நாளைக்கு வரப்போகிற கிறிஸ்துவின் மகிமையோடு இணைச்சு பார்த்தாரு. ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க எல்லாரும். தேவ பிள்ளையே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்ததுனால எல்லாரும் ஏதோ சிலதை விட்டுட்டு தான் வந்திருக்கிறோம் கர்த்தருக்காக. ஆனா வாழ்க்கையில நெருக்கத்தின், உபத்திரவத்தின், வேதனையின் பாதையில போகும் பொழுது அங்கே இருந்திருந்தா, அவங்களோடு இருந்திருந்தா அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குமே சொல்லி இன்றைய வேதனைய நேற்றைய லாபத்தோடு ஒப்பிடாதீங்க. இன்றைய வேதனைய நாளைய கிறிஸ்துவின் மகிமையோடு ஒப்பிடுங்க. இது ஒண்ணும் இல்லை அந்த மகிமையோடு ஒப்பிடும் பொழுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. இதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா முதல் 3 காரியத்தை செய்வதற்கு தேவன் நம்மளை பலப்படுத்துவாரு. அப்படி எழுப்பி நிற்போமா? ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறோம். தேவ பிள்ளையே, ஆண்டவர் நீ செய்ய வேண்டும் என்று உனக்குன்னு ஒரு காரியத்தை நியமிச்சிருந்தா, அதில் உனக்கு திறமை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அதில் உனக்கு எந்த விதமான அனுபவம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லுங்க, நீங்கள் அந்த காரியத்தை செய்யணும்னு என்ன பலப்படுத்தி இருக்கும் பொழுது எனக்கு திறமை இல்லாவிட்டாலும் என்னால் அதை செய்ய முடியும், அதற்கு எனக்கு பலன் எனக்கு உண்டு. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வரக்கூடிய நாட்களில் பெருங்கூட்டம் உம்மை தேடி வரோம். அவங்க என்ன பார்த்து சில காரியத்துக்கு மாதிரியாய் பார்க்கணும்ப்பா. என்ன ஜெபத்துக்கு மாதிரி உள்ள சகோதரியாய் பார்க்கணும், ஊழியத்துக்கு மாதிரி உள்ள சகோதரனா என்ன பார்க்கணும். என்ன மாதிரியாய் மாற்றுங்க ஆண்டவரே, என்ன மாதிரியாய் மாற்றுங்க. வருகிற நெருக்கடியான நேரத்தை, எதிர்மறையான சூழ்நிலையை கர்த்தருக்காக நான் நேர்முகமாய் மாற்றிக்கொள்ள தேவன் என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா. எனக்கு லாபமாய் இருந்தவைகளை, ஆமென், எனக்கு லாபமாய் தெரிந்தவைகளை கிறிஸ்துவுக்கென்று அதை நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன். எனக்கு அது இனி தேவையில்லை, எனக்கு அது தேவையில்லை. உங்க வழிபடத்தில் வச்சு நான் அதை விட்டு விடுகிறேன்ப்பா. ஜெபம் வாய் திறந்து. தகப்பனே, இந்த காலையில நம்முடைய சமூகத்தில் வந்து உண்மையான இருதயத்தோடு தாகத்தோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் மேலே நம்முடைய திருக்கரம் இறங்கி வருவதாக, அவர்கள் மேலே கர்த்தருடைய ஒரு விசேஷித்த பலன் இறங்கி வருவதாக. எங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்யணும்னு நீங்கள் வச்சிருக்கிறீங்க. யாரும் விருதாவாய் பிறக்கலை. எல்லாரையும் குறித்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு நோக்கத்தை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்காக கர்த்தர் பலப்படுத்தியிருக்கிறீங்க. எதை செய்யணும்னு நீங்கள் என்ன பலப்படுத்துனீங்களோ, இந்த சபையை பலப்படுத்துனீங்களோ, இங்கே இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துனீங்களோ, அதை இவர்கள் செய்யும்படி தேவன் இவர்களுக்கு உதவி செய்வீராக. வரும் நாட்களில் வரப்போகிற விசுவாசிகளுக்கு, வரப்போகிற புதிய ஆத்துமாக்களுக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் இவர்கள் மாதிரிகளாய் மாறுவார்களாக. அந்த கிருபை பலனை தேவன் இவர்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா.
வாழ்க்கையில் வருகிறதான எதிரான சூழ்நிலைகளில் துவண்டு போகாம, எல்லாரும் கைவிட்டபடினால மற்றவங்க மேலே வேதனையை அள்ளி கொட்டாம, எந்த சூழ்நிலை வந்தாலும் என் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கு, அத்தனை தீமையும் எனக்கு அவர் நன்மையாய் மாற்றுவா, அவர் அனுமதி இல்லாமல் எனக்கு எதுவுமே நடக்காது என்ற விசுவாசத்தோடு எதிரான சூழ்நிலைகளை நேர்முகமாய் மாற்றிக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்துக்காக அவைகளை பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்துகிறோம். அர்ப்பணித்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.